எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொன்ன வசனங்களை நாம் வாசித்து கர்த்தர் பேசுகிறதை நாம் நமக்கென்று எடுத்துக்கொண்டு நாம் ஒரு வேத பகுதியை நாம் எல்லாரும் எடுத்து வாசிப்போம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த எல்லாரும் அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான். இதுலேருந்து என்ன பாஸ்டர் பேச போறீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? பார்ப்போம். பேசுறது நான் கிடையாது. சரி, 19ஆம் வசனம் வாசிப்போமா? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு பெரிய தீர்க்கதரிசி. போன வாரத்தில் பாஸ்டர் சொன்னாங்களே குட்டி சின்ன தீர்க்கதரிசி, அது மாதிரி இவர் ஒரு இஸ் a மேஜர் ப்ராஃபட். அவர் அங்கே முந்தின இருக்கிற வசனங்கள்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் செய்த சில காரியங்களை சொல்லிட்டு பிறகு இந்த வேத பகுதி இந்த வசனத்துக்கிட்ட வருகிறோம். என்ன சொல்றாரு? நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நான் இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு புதிய காரியத்தை செய்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புதுசா செய்ய போறார். ஆமா, நல்லா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புதுசா செய்ய போறார். ஆமா, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அது புதுசா செய்ய போறன்றது அது என்ன சொல்றாரு பாருங்க. அது எப்ப தோன்றுமா? இப்பொழுதே தோன்றுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்ப தோன்ற போது. இப்பொழுதே தோன்றுமா? இதெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தைகள். அவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய ஆண்டவர் வனாந்திரத்திலே வழியும். வனாந்திரம் பார்த்துருக்கிறீங்களா? வனாந்திரம் எப்படி இருக்கும்? நல்லா செழிப்பா இருக்கும்ல. எப்படி இருக்கும் வனாந்திரம்? வறண்ட பூமியா இருக்கும். நம்ம வாழ்க்கை போலவே வறண்டு போய் இருக்குமா? அந்த வறண்டு போய் இருக்கிற அந்த வனாந்திரத்திலேயே வழியை உண்டாக்குவாராம். வனாந்திரமான வாழ்க்கை, ஐயோ எங்க போறதுன்னு தெரியல. சில டெசர்ட்ஸ்லாம் போயிட்டோம்னா, துபாய்லாம் போனா தெரியும். நம்மளும் துபாய் போவோம், கவலைப்படாதீங்க. துபாய் பட்டணத்தில் அங்கே அந்த தேசத்தில் பார்த்தீங்கன்னா பாலைவனங்கள் இருக்கும். துபாய் போன ஒருத்தர் இங்கே இருக்கிற அங்கே டெசர்ட்ஸ் இருக்கும். அங்கே வந்து எங்கே போகிறதுனே தெரியாது. அது எப்படி இருக்கும்னா அப்படியே ஒரு மாதிரி ஓப்பன் பான் இருக்கும். அப்படியே எங்கே போகிறது, எங்கே வழி, எப்படி போகிறதுன்னு தெரியாது. அது பாட்டு போயிட்டே இருக்கும், வழி எங்கன்னே தெரியாது. அந்த இடத்துல கர்த்தர் வழியை காட்டுறவராக இருப்பாராம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்யும் போது அடைப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களையும் திறக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவாந்திர வெளியிலே ஆறுகளை வர வைப்பாராம். அவாந்திர வெளினா அதுவும் டெசர்ட் தான், அங்கே ஒன்றுமே இருக்காது. அங்கே போய் சில பேர் அந்த ஒட்டகத்தில் போவாங்க பாருங்க, அந்த தண்ணிலாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அங்கே குடிக்க ஒன்றும் கிடைக்காது, மழை பெய்யாது, தண்ணியே இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலையும் அவர் என்ன பண்ணுவாராம்? ஆறுகளை உண்டாக்குவாராம். ஒரு வசனம் இருக்குல்ல, காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க, ஆனால் தோண்டுங்க, ஆனால் தண்ணீரை கர்த்தர் வர வைப்பார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை வறண்ட நிலைமையில இருந்தாலும் இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வறண்டு போன வாழ்க்கையில தண்ணீராக மாற்றுகிற கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்யணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்பவே செய்யணும். காட்டுறாங்க பாருங்க பாலைவனத்தை, இப்பவே செய்யணும். எத்தனை பேர் நம்புறீங்க? எப்படி செய்வாரு? அங்கதான் கேள்வியே. புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்றாரு, ஆனா எப்படி செய்வாரு, எப்போ செய்வாரு? இந்த ரெண்டு கேள்வி வரும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பிரசங்கெல்லாம் கேட்டுனே தானே இருக்கிறோம். ஆனா நமக்கு வந்து இது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், இந்த கேள்விக்குறிகள் இருக்கும். அப்ப இந்த புதிய காரியத்தை செய்வதற்கு என்ன தடையா இருக்குது, ஏன் வந்து நடக்க மாட்டுது அப்படின்னு யோசிக்கும் போது
ஆண்டவர் ஒரு சில காரியத்தை என்னுடைய மனதில் போட்டார். நான் எடுத்த செய்தி வேற. ஏன்னா போன வாட்டி அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அசுத்தம் செய்கிறவன் இன்னும் அசுத்தம் செய்கிறவன் இருக்குது, ரெடியாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை அதை சொல்லாத, இதை சொல்லு, இது அவசியம், இது அவசியம். இதை போய் என் மக்களிடத்துல சொல்ல சொன்னதுனால இந்த வார்த்தையை நேற்று நைட்டு 3 மணி வரைக்கும் உட்காந்து ரெடி பண்ணேன். அப்ப என்ன தடையா இருக்குது அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் 18ஆம் வசனத்தை எடுங்க. 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுங்க. முந்தினவைகளை பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அவ்வளவுதாங்க, 2 பாயிண்ட் தான். முந்தினவைகளை நினைக்க கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பழச நினைக்காதுப்பா, பழச நினைக்காதீங்க. ஆமா, பழச பேசாதீங்கன்னு சொல்லுங்க, பழச பேசாதீங்க. நம்மலாம் எதுல எக்ஸ்பர்ட்டா இருப்போம்னா, நடந்து முடிஞ்சதை பேசுறதுல நம்மள மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நடந்து முடிஞ்சதையே பேசிக்கிட்டு இருந்தா நான் என்ன நடக்க போறேனோ, என்ன புதிய காரியத்தை உனக்கு முன்னாடி வச்சிருக்கேன்னா அதை பார்க்கவே முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நடந்து முடிஞ்சதை பேசாதீங்க. ஆமா, கணவன் மனைவியை பழி வாங்குற மாதிரி பேசிடாதீங்க. இப்போ பழையவைகளை முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. பவுல் சொல்றாரு, அற்புதமான வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி ஆவறானா? எப்படி ஆவறானா? நம்ம புதுசாயிட்டோம். அதனால என்ன போட்டிருக்கு? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழசுலாம் ஒளிஞ்சிருச்சு. அதான் ஆண்டவர் சொல்றார், பழச பேசாதப்பா, நான் புதிய காரியத்தை செய்ய போறேன்னு சொல்றேனே, அதை பாரு, பின்னாடியே பார்த்துட்டு இருக்காத. சொல்லுங்க, பின்னாடி பார்க்காத, பின்னாடி பார்க்க கூடாது. சில பேர் எக்ஸ்பர்ட்லாம் இங்க இருப்பீங்க. பாஸ்டர் சொல்றாரு, கர்த்தர் செய்ததை நினைக்கணும், கர்த்தர் செய்ததை நினைக்கணும்ன்றாரு. எபினேசரே எல்லாம் சொல்லிட்டு இப்ப பின்னாடி பார்க்காதன்னு சொல்றாரு. அப்படி சில ஜாம்பவான்கள்லாம் இங்க இருப்பீங்க. உங்களுக்காக நான் ஒன்றை சொல்லுகிறேன், கர்த்தர் செய்ததை நீங்கள் நினைக்க வேண்டும். அதை நினைக்காம இருந்தா நம்மளை காட்டிலும் பரிதாபமான ஆள் வேற யாருமே இல்லை. கர்த்தர் செய்ததை நினைங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து, கர்த்தர் உனக்கு செய்த சகல உபகாரங்களை நம்ம மறக்க கூடாது. ஆனா சாத்தான் செய்த தீமைகளை நாம் மறப்பதே இல்லை. ஆண்டவர் செஞ்சதை கூட மறந்துடுவோம். இந்த பிசாசு செய்யறான் பாருங்க, அதை மறக்கவே மாட்டோம். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஆண்டவர் செஞ்சதை ரொம்ப எளிதில் மறந்துடுவோம், பிசாசு செஞ்சதை ஞாபகம் வச்சுட்டே இருப்போம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்ய போறேன்றத பாருப்பா, அவன் என்ன செஞ்சான்றதையே யோசிச்சுட்டு இருக்காதன்னு கர்த்தர் சொல்றார். அவன் செஞ்சதை நினைக்கிறதுனால ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அவன் செஞ்சதை நம்மை நினைக்க வைத்து கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற புதிய காரியங்களை சுதந்திரிக்க விடாமல் தடுத்து விடுகிறான். ஆனால் தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் புதுசா ஒன்று வச்சிருக்கிறேன், அதை பிடிக்கணும்னா பழச பேசாதீங்க, பழச மறந்துருங்க. இன்னொரு இடத்துல பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 16ஆம் வசனத்துல ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்றும் நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னானவைகளை மறந்து, பின்னானவைகளை மறக்கணும்னு சொல்றாரு. இப்ப பின்னானவைகள்லாம் எது? பழசு. பழச பேசுறவங்களே உங்களுக்கு தான் சொல்றேன்,
நேத்து நடந்தது, முந்தா நேத்து நடந்தது. இதுல பாருங்க, முந்தின அப்படின்னா முந்தா நாள்னு சொல்லலாமா? முந்தா நாள், நேத்து, இன்னைக்கு காலையில வரும்போது சண்டை போட்டே வந்தீங்கல்ல, அது எல்லாத்தையும் மறக்கணும்ன்றார். அதெல்லாம் பேசக்கூடாதுன்றாரு. அதை பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா புதுசா என்ன நடக்க போதோ அதை பார்க்கவே முடியாது. அதான் பவுல் சொல்றாரு, பின்னானவைகளை நாடி, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அவர் கர்த்தர் என்ன இலக்கை பவுல் வாழ்க்கையில வைத்திருந்தாரோ, கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதற்காக என்னென்ன புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் என்பதை பார்த்து அவன் லக்கை நோக்கி ஓடுகிறான். அவன் பின்னானவைகளை மறந்தான். எத்தனை பேர் நம்புறீங்க பின்னானவைகளை மறக்கணும்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற அற்புதமான வார்த்தை அதுதான். ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்குலாம் நல்லா புரிஞ்சிடும். ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுங்க, திடீர்னு ஃபெயில் ஆயிடுறீங்க. எக்ஸாம் வர்ற நேரத்தில் இப்படிலாம் சொல்றாரு, நீங்களாம் பாஸ் ஆயிருவீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னா, ஐயோ ஃபெயிலா போயிட்டேன், ஃபெயிலா போயிட்டேன், ஃபெயிலா போயிட்டேன், முடிஞ்சுது, அவ்வளோதான், ஃபெயில் ஆயிட்டேன், அவ்வளோதான். நம்மளும் அப்படி நினைக்க கூடாது. நான் ஃபெயில் ஆயிட்டேன், ஃபெயில் ஆயிட்டேன், ஃபெயில் ஆயிட்டேன் நினைச்சிட்டு இருக்க கூடாது. பேரண்ட்ஸ் திட்டுறீங்க பார்த்தீங்களா, நான் சொன்னேன் கேட்டியா, ஃபெயில் ஆயிட்டேன், ஃபெயில் ஆயிட்டேன், ஃபெயில் ஆயிட்டேன், மக்கு மக்கு தத்தி, ஒன்றுத்துக்கு யூஸ் இல்லை, தத்தி, இப்படியெல்லாம் சொல்றீங்க பாருங்க. இதெல்லாம் பழசு. இது பின்னானவைகளை நாடுகிற காரியம். முன்னானவைகளை நாடினா என்ன? வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன? சரிம்மா ஃபெயில் ஆயிட்டேன், பரவாயில்ல விடு, இன்னும் நல்லா படி, நல்லா படிச்சு அடுத்த அட்டெம்ப்ட் வரும்போது பாஸ் ஆயிரு, அவ்வளவுதான். இது முன்னாடி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா பின்னாடி பார்ப்போம். இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, அது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். காலையில வரும்போது எத்தனை பேர் பஸ்ல வந்தீங்க? பஸ்ஸுக்கு வரீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல வந்து 7 மணி பஸ்ஸுக்கு நிற்கிறீங்கன்னு வச்சுங்க. சரி, நீங்கள் 6:30 மணி பஸ்ஸுக்கு நிற்கிறீங்க. 6:30 மணிக்கு பஸ்ஸை விட்டுட்டீங்க. 6:30 மணி பஸ்ஸை விட்டவுடனே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஐயோ பஸ்ஸு போச்சே, பஸ்ஸு போச்சே, லேட்டாக வந்தால் வேற இவங்க திட்டுறாங்களே, சர்ச்சில் இப்படி சொல்கிறாங்களே, அப்படி சொல்கிறாங்களேன்ட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடக்கூடாது. பஸ்ஸு போச்சே, பஸ்ஸு போச்சே, பஸ்ஸு போச்சேன்னு புலம்புறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. சில பேர் இப்படி யோசிப்பாங்க, இந்த மனுஷன் நைட்டெல்லாம் பண்ண தொந்தரவு, கொரட்டை விட்டுக்கிட்டே இருந்தார் இந்த ஆளு, நம்மளை தூங்க விடலை, என் பிள்ளை அழுதுகிட்டே இருந்தா பாரு, அதனால தான் நான் பஸ்ஸை விட்டேன். எங்கெங்கேயோ போவாங்க. நான் பஸ்ஸை விட்டது அதுக்கு எங்கெங்கேயோ போயிடுவாங்க. இப்படி நடந்துச்சே, அப்படி நடந்துச்சே, இதாச்சே, அதாச்சே. பஸ்ஸை விட்டா என்ன? நம்ம என்ன நினைக்கணும்? சரி பஸ்ஸை விட்டாச்சு, சரி அடுத்த பஸ் வரும், வந்த உடனே போகலாம். நம்ம இன்டென்ஷனலாக போகல, சரி ஏதோ அவசரத்தில் விட்டுட்டோம் அப்படின்னு யோசிச்சு வரோம் பாருங்க. அதுதான் முன்னானவைகளை நாடுறது. பின்னாடி இருக்கிறதையே யோசிச்சுக்கிட்டு, இப்படி இருக்கே, அப்படி இருக்கே, இப்படி நடந்துச்சே, 1962 இப்படி நடந்துச்சே, அங்கெல்லாம் போயிடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், ஆனா நீங்க என்ன செய்யணும்? முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், முந்தின காரியங்களை யோசிக்க வேண்டாம். சில குடும்பத்துல பிரிவு எதனால வருதுன்னு நினைக்கிறீங்க? இந்த விவாகரத்துலாம் ஆகுது பாருங்க, அதெல்லாம் எதனால நினைக்கிறீங்க? ஆமா, பழசே பேசுறது. நீ என்ன பண்ண தெரியுமா? இவரு தெரியாம சொல்லியிருப்பாரு, மனைவிக்கு உண்மையா இருக்கணுமே அப்படின்னு போய் சொல்லியிருப்பாரு. அந்த அம்மா அவன் கணவனுக்கு உண்மையா இருக்கணுமேன்னு போய் சிலது சொல்லியிருக்கோம். சொன்ன உடனே என்ன ஆகுது? ஒரு சண்டை வந்த உடனே, நீ அப்படிப்பட்டவ தானே, நீ அப்படிப்பட்டவன் தானேயா, யோ உன் யோக்கியத்தை எனக்கு தெரியாது, நீ எப்படின்னு எனக்கு தெரியுயா,
பண்ணியிருப்பான், பண்ணியிருப்பான், செஞ்சிருப்பான், செஞ்சிருப்பான். இப்படி சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, பழச பேசாதீங்க, பழச பேசாதீங்க. நான் வரும்போதே சொன்ன பாருங்க, காலில் சண்டை போட்டு வந்து இங்க உட்காந்துருப்பீங்க. இப்ப வீட்டுக்கு இறங்கி போகும்போது அந்த சண்டையை கண்டினியூ பண்ணாதீங்க. உன்னால தாண்டி லேட்டு, உன்னாலதான் ஏன் லேட்டு. பழச பேசாதீங்க. அதை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா புதுசா என்ன வச்சிருக்கிறாருன்றத சாத்தா மறக்க வைப்பான். சொன்ன பாருங்க, கணவன் மனைவிக்கிடையே வர்ற பிரச்சனை மோஸ்ட்லி பழச பேசி தான் பிரச்சனை வரும். எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் அல்ல, அப்படி நினைச்சிடாதீங்க. என் மனைவி தங்கமானவ, அவ்வளவு நினைச்சிடக்கூடாது பாருங்க. பழச பேசுறதுனால பிரயோஜனமே இல்லை. புதுசா என்ன எனக்கு கர்த்தர் செய்வார்ன்றத அந்த நோக்கம் இருக்கணும். கர்த்தர் என் வாழ்க்கையில வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறாருன்னு நம்பணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பழச மறந்துருங்க, பழச மறந்துருங்க. இப்படிதான் ஒருத்தர், இந்த வசனம் எல்லாரும் ஈஸியா பிரசங்கம் பண்ணுவாங்கல்ல, அப்போ ஒரு ஆர்டிக்கல்ல போட்டிருந்தது, இப்படிதான் பாஸ்டர் பேசின பழச மறந்துருங்க. உடனே சரி, ஆராதனை முடிஞ்ச உடனே, பாஸ்டர் நீங்க பழச மறந்துருந்தீங்க, என் மனைவி ரொம்ப பழசாயிட்டா, நான் மறந்துடுறேன் பாஸ்டர். எப்படி எடுத்துக்கிறாங்க பாருங்க பிரசங்கத்தை. நீங்களாம் அப்படி எடுத்துக்க மாட்டீங்க, நீங்களாம் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. பழச மறக்கணும்னா எது பழசு? உங்க வாழ்க்கையில முன்னாடி நடந்ததெல்லாம் யோசிக்க கூடாது, அதை மறக்க சொல்றாரு. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்தவங்களுக்கு தெரியும், காலையில் அந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு. 1 சாமுவேல் நினைக்கிறேன், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்மளை மறக்க சொல்றாரு, ஆனா ஆண்டவர் மறக்க மாட்டாரு. ஆண்டவரே மறக்க மாட்டாரு, நான் என் பாஸ்ட் மறக்கணும். நீங்க மறக்கலன்னா நீங்க எதையோ பண்ணுங்கன்னு ஆண்டவர் விட்டு அவர் பாட்டு ஒதுங்கி நின்றுவாரு. அவர் செய்ய வேண்டியதை செய்ய மாட்டார். இந்த வசனத்துல பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க பாருங்க, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு பலிமரித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். எல்லாரும் மறந்துட்டாங்க, பழச எல்லாரும் மறந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க மறந்துட்டாங்க, எல்லாரும் மறந்துட்டாங்க. அமலேக்கே வழி மறிச்சது நல்லதா? உங்களுக்கு ஒருத்தன் தீமை செஞ்சா அது நல்லதா? ஆனா அங்க மறந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க எல்லாத்தையும் மறந்தாங்க. மறந்ததுனால என்ன நடக்குது? அவங்க மறந்தாலும் கர்த்தர் அதை மறக்கவே இல்லை. ஆமேனா? அப்படின்னா என்ன சொல்ல மீன் பண்ண விரும்புறீங்க? எனக்கு செஞ்சவனை கர்த்தர் பார்த்துப்பார், அவனை விட மாட்டார் அப்படின்றீங்களா? இந்த உதாரணத்தை எதுக்கு சொல்றேன்னா, நம்ம சில காரியத்தை நம்ம மறந்தே ஆகணும். அதை மறந்தாதான் கர்த்தர் செய்யறத அவர் செய்ய முடியும், புதிய காரியங்களை பார்க்க முடியும், புதிய காரியங்கள் இப்பொழுதே தோன்றும். பழச மறந்தா மாத்திரமே. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கண்டிப்பா இது புரியணும், ஏன்னா இது நடக்கிறது தான். நான் ஏதோ வானத்திலிருந்து பொத்துன்னு குதிச்சு பரலோகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த ஃபீல்டில் இல்லை. நான் பூமியில தான் இருக்கிறேன். நீங்களும் பூமியில தானே இருக்கிறீங்க. என்னை ஏலியன் மாதிரி பார்க்குறீங்க. நடக்கிறது தான் சொல்றேன். பழச மறந்துடணும். அமலேக்கே வழி மறிச்சது ஒரு ஒரு ஆபத்தான ஒரு செயல், அதை மறக்கணும்.
நல்லதை நினைக்கணும். அவன் வழிமறிச்சதையே நினைச்சுக்கிட்டு கர்த்தர் செஞ்ச நன்மையை மறந்துடலாமா? அவன் வழிமறிச்சதை நினைக்க வைப்பான் பிசாசு. சில குடும்பத்தில் பாருங்க, சில பெண் பிள்ளைகள், சில புருஷன்மார்கள், சில மனைவிகள் என்ன அவங்க உள்ளத்துல என்ன அந்த பழச மறக்க வைக்காம பிசாசு என்ன செய்யணும்னா குற்ற மனசாட்சியை உண்டாக்குவான். ஐயோ பண்ணிட்டேன். சில பேர் தனக்குள்ள அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இன்னும் யோசிப்பாங்க, எனக்கு இதனால தான் இது நடக்கல, எனக்கு இதனால தான் இது இப்படி ஆயிடுச்சு. எதனாலையும் இல்லை, நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அதனால தான். போனதெல்லாம் போச்சு, விடுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, போனது போச்சு. வேற ஒன்று வந்துச்சு, போனால் போகட்டும். ஆமாம், அப்படி நீங்கள் சொல்லிடுவீங்க. அதனால தான் போனதே நினச்சிக்கிட்டு யோபு சூப்பர் உதாரணமாக சொல்லலாம். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே போச்சு. ஆனால் போனாலும் அவனுக்கு ஒன்று தெரியும், புதிய காரியங்களை செய்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் இழந்ததை இரட்டத்தனையாக அவர் திருப்பி தருவார்னு அவன் நம்பினான், விசுவாசிச்சான். அதை புதுசை பார்த்துட்டு போனான். ஐயோ ஆடு போச்சு, ஐயோ ஒட்டகம் போச்சு, ஐயோ கழுதை போச்சு, ஐயோ இது போச்சு, ஐயோ பிள்ளைங்க போச்சு. இல்லை, எது போனாலும் பரவாயில்ல, எனக்காக புது வழிகளை திறந்து கொடுக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு சொன்னாரு. யார் வேணா உங்க வாழ்க்கையில உங்களை விட்டு போகலாம், ஆனால் இந்த மீட்பர் உங்களை விட்டு செல்ல மாட்டார். இவர் தான் என்ன சொல்றாரு, உனக்காக நான் புதிய காரியத்தை முன்பாக வைத்திருக்கிறேன். பழைய காரியத்தையே பேசிட்டு யோசிச்சுக்கிட்டு அதை உங்கள் சிந்தனைக்குள்ளே போட்டு அதையே பேச வேண்டாம் என்று ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை ஆராதனையில் மிக தெளிவாக சொல்லுகிறார். ஒரு சில உதாரணங்களை சொல்லி இந்த செய்தி ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே முடித்து விடுவேன். சந்தோஷம்டா அப்படின்றீங்களா? இன்னைக்கு டாப்பிக்கே பழச பேசக்கூடாது. அதுதான் புதுசு நடக்கணும்னா பழசு ஒளிஞ்சு போகணும். பழசெல்லாம் போனாதான் புதுசா ஏதாவது நடக்கும். இன்னும் அப்படியே பேசிட்டு இருக்கிறீங்களா? நேற்று என்ன ஆச்சு, முந்தா நேற்று என்ன ஆச்சு, அந்த கதையே இருக்கக்கூடாது. காலையில் சண்டை போட்டு ஆஃபீஸ் போயிட்டாங்கன்னா மறுபடியும் திரும்பி வர்றதுக்குள்ள சமாதானம் ஆகி ஒன்றா இருக்கணும். பைபிள் வசனம் அதானே சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள அதே கோபத்தோட வீம்பா இருக்கக்கூடாது. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போகும்போது ஏதாவது சண்டை போட்டு போயிருப்பீங்க, வீட்டுக்கு வர்றதுக்குள்ள சமாதானம் ஆயிடுங்க. எங்கள் அம்மா இப்படி செஞ்சுது, அது செஞ்சதுனால தான் இப்படி ஆகிப்போச்சு, அதையே பேசின்னு இருக்காதீங்க. அவங்க இப்படி செஞ்சாங்க, அவங்க அப்படி செஞ்சாங்க, இவங்க இப்படி செஞ்சாங்க. எதுக்கு? ஆண்டவர் சொல்றாரு, அதை பேசிக்கிட்டே இருந்தா புதுசா ஒன்றும் நடக்க போறதில்லை, அதே நிலைமையில தான் இருப்பீங்க. அதை மறக்க சொல்றாரு. ஒரு சில உதாரணங்களை சொல்றேன் பாருங்க, ஏன் பின்னாடி பார்க்கக்கூடாது. ஆதியாகமம் 19 அதிகாரத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா அதுல லோத்தினுடைய குடும்பத்தை குறித்து சொல்லியிருக்கோம். லோத்து குடும்பத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு புது வழியை காமிச்சிட்டாரு. மன்னிப்பு கொடுத்து போப்பா, இந்த ரூட்ல போ, மலை பக்கம் ஏறி போ அப்படின்றார். லோத்து பிள்ளைங்களாம் போறாங்க. இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ சொத்து போதே, ஐயோ ஆடு மாடுங்கெல்லாம் போதே, ஐயோ நான் சேர்த்து வச்சிருந்ததெல்லாம் போதே அப்படின்ட்டு இந்த அம்மா சும்மா இல்லை, திரும்பி பார்த்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய பேருடைய வாழ்க்கை உப்பு தூணு மாதிரி தான் இருக்குது. உப்பு தூண் எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? கல்லு மாதிரி இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கை கல்லு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பழசு போச்சே, ஐயோ போச்சே, ஐயோ போச்சே, அது போச்சே, பணம் போச்சே, காசு போச்சே,
சொத்து போச்சே, இது போச்சே, அதையே பேசுறது. உன்னை கட்டின பாரு, உன்னை கட்டினதுல எனக்கு இது போச்சு, எனக்கு அது போச்சு. அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. உன்னை கட்டிட்டு வந்து நான் என்னத்தை கொண்டு வந்தேன்? உடனே இவர் சொல்லுவார், உன்னை கட்டினதே பெரிய விஷயம், உன்னை கொண்டு வந்ததே பெரிய விஷயம் அப்படின்வாரு. இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. ஆண்டவர் சொல்றாரு, பழசையே பேசிட்டு இருக்க வேண்டாம். பழமையான காரியங்கள் பழசு போச்சு. சுகவீனமா இருக்கிறீங்களா? சுகவீனத்தையே பேசாதீங்க, சுகத்தை பேசுங்கம்மா. சுகத்தை பேசுங்க. சுகவீனத்தை குறிச்சே பேசிட்டு இருக்காதீங்க. ஒரு பலவீனம் வருதா, உடனே சொல்லுங்க, இந்த பலவீனம் இருக்கட்டும், பரவாயில்ல, எனக்கு என்ன புதிய காரியத்தை கர்த்தர் வச்சுக்கிறார், அவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன் அப்படின்னு சொல்லணும். சும்மா பலவீனமா இருக்கிறதே சொல்லிட்டு ஆமா 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 இப்படி சொல்லக்கூடாது. ஜெனிஃபருக்கு போய் சொல்லுங்க, வந்திருக்காளா, நான் அவ்வளோதான், முடியாது, இவ்வளோதான், இப்படிதான், வாழ்க்கை ஃபுல்லாக இப்படிதான், அப்படிலாம் இல்லை. உங்களுக்காக கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை வைத்திருக்கிறார் என்பதை மறக்காதீங்க. சொல்லுங்க, அவருடைய தழும்புகளாலே நான் சுகமானேன்னு சொல்லணும். அதே வியாதியில முடங்கிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, அதாவது நீங்க ஒரு காரியத்தை நல்லா யோசிக்கணும். பின்னாடி நடந்ததே யோசிச்சுட்டு இருக்க கூடாதுக்கு ஒரு ரொம்ப பெரிய உதாரணம். அந்த ஸ்திரியை பார்த்து சொல்றாரு பாருங்க, இனி பாவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அவ செஞ்ச பாவத்தெல்லாம் மறந்துட்டாரு. ஆனா பிசாசு வந்து சொல்லுவான், இல்ல இல்ல மறக்கல, உனக்கு ஏன் தெரியுமா இந்த தண்டனை, உனக்கு ஏன் தெரியுமா இந்த அழுக, உனக்கு ஏன் தெரியுமா இந்த போராட்டம், உன் இருதயம் ஏன் தெரியுமா இப்படி இருக்குது, இதுக்கு காரணம் இது, இதுக்கு காரணம் அது அப்படின்னு பழச சொல்லி குற்ற மனசாட்சியா வைப்பான். ஆண்டவர் இந்த காலை வேளையில தெளிவா சொல்றாரு, பழச இருதயத்துல நினைத்து கொண்டே இருக்கிறீர்களானால் இன்றைக்கே அதை மறந்து விடுங்கள். காரணம், உங்களுக்காக புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் என்று தீர்க்கமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். பழச பேசாதீங்க. லோத்த சொன்ன பாருங்க, அது போச்சே இது போச்சேன்னு பார்த்த வாழ்க்கை அப்படியே இதாயிருச்சு. அடுத்தது இன்னொரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. யோசேப்பு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் நீ வீட்டில் போய் வாசி பாருங்க. அதை ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்து யோசேப்பை குறித்து. யோசேப்பை பாருங்க, தன்னுடைய சகோதரர்களாம் அடிமையா விற்கப்படுறான், அப்புறம் ஜெயிலுக்கு போறான். அவன் வாழ்க்கையில என்னென்னவோ நடந்துச்சு. அவனுக்கு ஒண்ணுதான் தெரியும், என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் புதிய காரியங்களை செய்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நம்பி அவன் கடந்து வந்த பாதைகளில் இருக்கிற ஏமாற்றத்தையும் அவன் பட்ட அவதியையும் அவன் பட்ட நஷ்டத்தையும் அவன் நினைக்கவே இல்லை. எனக்கு முன்பாக கர்த்தர் ஒரு வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை சொன்னார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் புதிய காரியங்களை அவன் வாழ்க்கையில செய்வார் என்று அவன் நினைத்தது நிமித்தம் தான் அந்த நாட்டுக்கே கர்த்தர் அதிபதி ஆக்கினார். யோசேப்பு ஸ்டோரி எடுத்து வாசிச்சு பாருங்க, அவன் கடந்து வந்த பாதைகள்லாம் எப்படி இருந்ததுன்னு. கரடு முரடான பாதைகளை குறித்து அவன் யோசிக்கவே இல்லை. கர்த்தர் கொடுத்த தரிசனம் ஒரு நாள் நிறைவேறும் என்றே யோசித்தான். அதனாலதான் எகிப்து தேசத்துக்கே அவனை கவர்னராய் அவனை மாற்றினார். இன்னைக்கு பழச நினைச்சு கொண்டு இருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார், நீங்கள் கடந்து வந்த கடினமான ஏமாற்றங்கள், தோல்விகள், வேதனைகள், கஷ்டங்கள், இழப்புகள், இதை குறித்தே நினைப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற புதிய காரியத்தை நீங்கள் சுதந்தரிக்க வேண்டுமானால் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அதையே யோசிக்காதீங்க, அதையே பேசாதீங்க. என் கணவன் தப்பு பண்ணிட்டாரு, என் கணவன் இப்படி போயிட்டாரு, என் கணவன் போட்டோமா, பரவாயில்ல போட்டோம், அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்க கர்த்தர் சொல்ல, கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நான் சுதந்தரிப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்ததை சுதந்தரியுங்கள்.
கர்த்தர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. சுகத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. பணம், காசு, சொத்து, சுகம் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம தான் தடுக்கிறோம். பழச பேசி பேசி தடுக்கிறோம். ஆனா யோசேப்பு அதை செய்யவே இல்லை. யோசேப்பு அந்த காரியத்தை குறித்து ஒரு நாளும் முறுமுறுக்கல. இன்னைக்கு எப்படி முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில? என்ன நடந்துச்சு, என்ன செஞ்சாரு, என்ன பண்ணாரு? இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க கூடாது. முந்தினதுக்கும் பூர்வமானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ முந்தினதுன்னு சொன்ன பாருங்க, அதான் நான் சொன்ன முந்தா நாள் நேற்று நடந்ததை கூட நினைக்க கூடாது. நேற்று நடந்தது நடக்கட்டும். காலை தோறும் கர்த்தருடைய கிருபைகள் பழசா இருக்குன்னு போட்டிருக்கா, புதுசா தராரு. ஏன் தராரு? உங்களால தாங்க முடியாது, உங்களால வேதனையை பொறுத்து கொள்ள முடியாது, இந்த பலவீனத்தை உங்களால இது பண்ண முடியாதுன்னா புதிய கிருபைகளை தரார். பழசை யோசிக்கிறதுக்கு கிருபை தரல. கர்த்தர் எனக்கு முன்பதாக என்ன வைத்திருக்கிறாரோ அதை நான் பிடித்துக் கொள்ள, அதை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில யோசேப்பை குறித்து பார்த்தோம். இதுக்கு முன்பாக லோத்துடைய மனைவி குறித்து பார்த்தோம். இப்போ மூணாவது யாக்கோபை குறித்து அவனுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யாக்கோபினுடைய முந்தின காரியங்களை சொல்றேன் பாருங்க. 25 அதிகாரம் 21 வசனத்திலிருந்து 34 வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில முதலாவது இருந்த பழைய காரியம் என்ன தெரியுமா? அவன் ஒரு வஞ்சகன், எத்தன். அவன் சூழ்ச்சி செய்தான். ஏசாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து, தன்னுடைய சகோதரனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து, அந்த சூழ்ச்சி நிமித்தம் என்ன நடந்தது? அவனுடைய தகப்பனாரையும் ஏமாத்துறான், வஞ்சிக்கிறான். என்ன பண்றான்? சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கி கொள்ளுகிறான். வஞ்சகனாய் சூழ்ச்சி செய்கிறவனா இருந்தான். இது அவனுடைய பழைய காரியம். ரெண்டாவது பாருங்க, இதன் நிமித்தம் அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. தான் அண்ணன் தன்னை கொன்றுவானோன்ற பயம். அவன் ஓடி போனான். முதலாவது அவன் வஞ்சகனா இருந்தான், ரெண்டாவது அவன் பயந்து ஓடி போனான், மூணாவது சொல்றான் பாருங்க, அவன் ஓடி போன ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல அவன் ஏமாற்றப்பட்டான். அவனை தன்னுடைய மாமனார் ஏமாற்றினார். இது மூன்றாவது காரியம். நாலாவது சொல்றேன் பாருங்க, அவனுடைய பழைய வாழ்க்கையில அவனுக்கு இருந்தது என்ன? அவன் ஏமாற்றப்பட்டு திருமணமான பிறகு அவனுடைய பிள்ளைகள் அடித்துக் கொள்ளுகிறார்கள். குடும்பத்தில் ஒரு சமரசம் இல்லை. இதெல்லாம் அவனுடைய நெகட்டிவ், அவனுடைய பின்னான வாழ்க்கை. ஆனா இது எதையுமே அவன் யோசிக்கல. ஏன் தெரியுமா? அவன் வாழ்க்கையில நடந்த புதிய காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. இதை அவன் நினைச்சுக்கிட்டே இருந்தான்னா இதெல்லாம் அவனுக்கு நடந்திருக்காது. முதலாவது அவன் வாழ்க்கையில நடக்கிற புதிய காரியம் என்ன? அவனுடைய பெயர் மாற்றப்பட்டது. யாக்கோபு என்று அவன் யாக்கோபு என்றால் எத்தன் என்ற அர்த்தம், சூழ்ச்சிக்காரன், ஏமாத்துக்காரன் என்ற அர்த்தம். அவன் முன்பதாக பார்த்தான். என்ன பார்க்கிறான்? எனக்காக கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை வைத்திருக்கிறார் என்று அவன் பார்க்கும்போது யாக்கோபை இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றினார். இதுதான் அவன் வாழ்க்கையில வைத்திருந்த புதிய காரியம். அவன் பழசையே யோசிச்சுட்டு இருந்தான்னா, யாக்கோபு என்பது பழசு, இஸ்ரவேல் என்பது புதுசு. யாக்கோபையே நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக ஒரு இஸ்ரவேல் வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் என்றால் சுதந்திரம், இஸ்ரவேல் என்றால் விடுதலை. ஆகவே முன்னாடி இருக்கிறத பார்த்து செல்லுங்கள். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவன் வாழ்க்கையில செய்த இன்னொரு புதிய காரியம் பாருங்க. ஏசா கூட போய் சமரசம் ஆயிடுறான். அவன் ஏசாக்கு பண்ண துரோகத்துக்கு அவன் திரும்பி போக முடியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம அப்படி திரும்பி போவோமா? உங்க அப்பா அம்மா கிட்ட ஏதோ துரோகம் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க கிட்ட திரும்பி போக முடியுமா? போகவே முடியாது.
ஏன் போக முடியாதுன்னா, அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா போக முடியாது. அதையே நினைச்சா போக முடியாது. ஆனா இங்க யாக்கோபு பாருங்க, அதை அவன் நினைக்கல. அவன் நினைக்காததுனால புதிய காரியத்தை அவன் சுதந்திரித்து கொண்டான். என்ன புதிய காரியம்? ஏசா கிட்ட போறான். போன உடனே இவன் நினைச்சிருப்பான் அவ்வளவுதான், நம்மளை போட்டு தள்ளுருவாப்புல அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா போன உடனே அவனை கட்டி பிடிச்சி அவங்க 2 பேரும் சமரசம் ஆனது ஒரு புதிய காரியம். இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் சொல்றாரு பாருங்க. நீங்க அதையே நினைச்சுக்கிட்டு இது இப்படியாச்சே அப்படியாச்சே, இல்ல கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற புதிய காரியத்தை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க பழசையே யோசிச்சுட்டு இருந்தோம்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதையே இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தா நாங்க ஊழியம் செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் எங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் காண்பித்தார், பழசை யோசிக்காத, முந்தினவைகளை யோசிக்காத, நினைக்காத, அதை யோசிக்காத. நான் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற புதிய காரியங்களை, புதிய வழிகளை பார்த்தாயானால், அப்படிதான் பார்த்து 3 வருடங்களை அற்புதமாக கடக்க உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன யோசிக்கணும்? என் பழசையே நான் யோசிச்சு பழசையே பேசுறதுனால யூஸ் கிடையாது. யாக்கோபு அப்படிதான் பழச நினைக்கல, எல்லாத்தையும் மறந்து போனான். அவன் போய் ஏசாவுடன் சமரசமாறான். அவன் பேர் மாற்றப்படுகிறது. 3வது காரியம் யோசிச்சு பாருங்க. 12 கோத்திரத்துக்கு அவன் தந்தையாக மாற்றப்பட்டான். அந்த கோத்திரத்தில் இருந்துதான் எல்லா கோத்திரமும் பிரிகிறது. அந்த கோத்திரத்தில் இருந்தவர்கள் தான் கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள். யாக்கோபு கோத்திரத்தின் தந்தையாக மாற்றப்பட்டான். அது அவன் வாழ்க்கையில நடந்த புதிய காரியம். இதை விட ஒரு விசேஷம் என்ன வேணும்? ஏன் இதெல்லாம் நடந்துச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் ஆண்டவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை விடவே இல்லை, அந்த விசுவாசத்தை விடவே இல்லை. யாக்கோபு அதை விட்டுருந்தான்னா என்னைக்கோ இதாயிருக்கும். ஆனா அவன் அதை விடவே இல்லை. அது அவன் வாழ்க்கையில நடந்த ஒரு புதிய காரியமா இருக்கிறது. அவனுடைய குறைகள், அவனுடைய போராட்டங்கள், அவனுடைய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் அவன் நினைக்கவே இல்லை. அவன் பாருங்க, ஆண்டவர் மீது விசுவாசத்தை எப்படி காட்டுறான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல ஆண்டவரை பிடிச்சாங்க. பெத்தேல்ல கர்த்தரை பிடித்தான். அவன் பெத்தேலில் இருந்து பிடித்த கர்த்தரை அவன் விடவே இல்லை. இன்னைக்கு பழையவைகளை மறக்க வேண்டுமானால், புதிய காரியம் உங்கள் வாழ்க்கையில நடக்க வேண்டுமானால், கர்த்தருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள். கர்த்தரிடத்திலே சொல்ல வேண்டிய விஷயங்களை மற்றவர்களிடத்திலே சொல்லாதிருங்கள். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், இது எல்லாவற்றையும் இவர் நல்லவர் அவர் நல்லவர் என்று போய் புலம்பி தள்ளாதீர்கள். கர்த்தருடைய பாதத்திலே புலம்புங்கள், சொல்லுங்கள். மற்றவரிடத்திலே சொன்னால் உங்களுக்கு வெட்கம் வரும், அவமானம் வரும், உங்களை கேலி கிண்டல் அவர்களே செய்வார்கள். அது யாராக இருந்தாலும் சரி. யாக்கோபு பெத்தேலிலே கர்த்தரை பிடித்துக் கொண்டான். அவனுடைய வாழ்க்கையில பல புதிய காரியங்களை கர்த்தர் செய்தார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை நேரத்தில்? அண்ணால் தன்னுடைய சரீரத்தில் இருந்த வேதனைகளை எல்லாவற்றையும் அவ போய் ஊற்றின இடம் கர்த்தருடைய ஆலயம். இன்னைக்கு வீட்டிலே உட்காந்து டிவிக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறீங்களே, ஆன்லைனில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறீங்களே, பார்க்கறது தப்பு இல்லை, உங்களுடைய சூழ்நிலைகள் தவறு கிடையாது. ஆனால் உங்க வேதனைகளை ஊற்ற வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகத்தில் வந்தால் மாத்திரமே உங்கள் வேதனை மாற்றப்படும். ஆண்டவருடைய சமூகத்தில் மாத்திரமே அது மாற்றப்படும். இன்னைக்கு எத்தனையோ பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பாரங்கள் இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிறதா? சில ஸ்ட்ரெஸ்னால, டிப்ரெஷன், இதனால இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, பழச நினைச்சா உங்களுக்கு டிப்ரெஷன் தான். நான் வைத்திருக்கிற புதிய காரியத்தை பிடித்துக் கொண்டால் எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. பழச விட்டுருங்க, பழசே யோசிக்காதீங்க. இங்க ஒரு அம்மா இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க பழைய காரியங்கள் எல்லாம் இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களால முன்னேறி செல்ல முடியாது.
இன்னைக்கு அந்த பழசெல்லாம் மறந்ததுனால எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, பாஸ்டர் எனக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நிலைமையை பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்றாங்க, வாட் இஸ் நெக்ஸ்ட்? இனி என்ன? கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற முன்னானவைகளை நாடி நான் செல்லும் போது, பின்னானவைகளை மறக்கும் போது, எனக்காக வைத்திருக்கிற புதிய காரியத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று கர்த்தரை நம்பி அவரை விசுவாசித்து அவரை பிடித்துக் கொண்டீர்களானால் நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக ஒரு புதிய காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். பழசையே பேசாதீங்க. குழந்தை இல்லையா, விட்டுருங்க. கர்த்தர் எனக்காக ஒரு குழந்தையை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு சொல்லுங்க வாயை திறந்து. அதையே அதையே யோசிக்காதீங்க. மற்றவங்ககிட்ட போய் சொல்லாதீங்க. சில நேரத்தில் மற்றவங்களே உங்களுக்கு ஆபத்தா மாறிடுவாங்க, தெரியுமா? அது நீங்க சொல்றவங்களே உங்களுக்கு ஆபத்தா மாறிடுவாங்க. ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள். அவரிடத்துல மாத்திரம் சொல்லுங்க, ஆண்டவரே என் வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறீர், என் பிரச்சனைகள் உமக்கு தான் தெரியும், உம்மை காட்டிலும் புரிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல தேவன் இல்லை, நீர் மாத்திரமே அது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீரப்பா, நீர் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும், நீர் எனக்கு வைத்திருக்கிற புதிய காரியங்களை நான் பார்க்கிறேன், அதை அடைந்து கொள்வேன், அதை பிடித்துக் கொள்வேன் என்று கர்த்தரிடத்தில் வந்து சொல்லுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக மாற்றுவார். ஸ்டாப் டாக்கிங் அபவுட் யுவர் பாஸ்ட். உங்களுடைய பாஸ்ட, கடந்த காலத்தை குறித்து ஒருபோதும் நினைக்க வேண்டாம். கர்த்தர் மன்னிக்கிற ஆண்டவர். அதையே நீங்க நினைக்கணும்ன்றது அவருடைய விருப்பம் அல்ல. நான் சொல்லுகிறேன் தீர்க்கமாய், அது பிசாசுனுடைய விருப்பம். கர்த்தர் உங்கள் பழையதை, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உங்க பழைய பாவத்தெல்லாம் பாதாளத்தின் கீழே எரிஞ்சிட்டாராம். அதையே நினைக்காதீங்க, சொல்லி காட்டாதீங்க. ஒருவருக்கு ஒருவர் சொல்லி காட்டுறத முதல்ல ஜஸ்ட் ஸ்டாப் இட். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை வைத்திருக்கிறார் என்பதை நினைத்து அதை பிடியுங்கள். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆண்டவர் இன்னைக்கு இந்த வசனத்தை குறித்து பேச சொல்றாருன்னா சும்மா பேச சொல்ல மாட்டார். உங்க பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் மறந்துருங்க. ஜஸ்ட் லீவ் இட் அவுட். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு புதிய சந்தோஷத்தை உங்க இருதயத்துக்குள்ள ஊற்ற போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஹல்லேலூயா. இன்னொரு உதாரணம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு பெற்றோருக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளை, அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறார்கள். தம்பி போய் கேட்குறான், என் சொத்தெல்லாம் பிரித்து கொடுங்க, நான் போறேன்னு. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நான் போறேன், என் சொத்தெல்லாம் பிரித்து கொடுங்க. இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பன் ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். பிரிச்சு கொடுத்துட்டான். அப்பா கொடுத்துட்ட. ஆனா இதுல சில காரியத்தை பாருங்க. நான் அதை வாசிக்கும் போது அதெல்லாம் எடுத்து எழுதி வச்சேன். அந்த இளைய மகனுடைய அந்த கடைசி பையன் சொத்தை பிரிச்சு கேட்டு போனான் பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய கடந்த காலம் அவன் அதை நினைச்சான்னா அவன் செஞ்சது பெரிய துரோகம். முதல்ல அவனுடைய கடந்த காலம் ஒரு துரோகம். தகப்பனிடத்துல போய் சொத்தை பிரிச்சு கேட்டு நான் போறேன் அப்படின்னு போய் சொல்றது ஒரு துரோகம். அது அவனுடைய முந்தின காரியம். அப்புறம் இன்னொன்னு என்ன, அவன் பழசு என்ன, அவங்க அப்பா கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இருந்த பழசு என்ன, அவன் கொண்டு போன பணத்தை எல்லாத்தையும் வீணா செலவு பண்ணான், தேவையில்லாம செலவு பண்ணான். அப்புறம் என்னத்தை அவன் வாழ்க்கையில விட்டான்? அப்பாவுடைய அன்பை விட்டுட்டான். அப்பாவுடைய அன்பு வெளியே கிடைக்குமா? நான் எங்க அப்பா கிட்ட இருந்திருந்தாலே நான் நல்லா இருந்திருப்பனே, இப்ப பண்ணி தின்ற தவிட எனக்கு கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்படுறான். அது அவனுடைய பழைய காரியம். சொத்தை வீணடிச்சிட்டான், சொத்தெல்லாம் வீணடிச்சிட்டான். அவனுடைய கடந்த காலம் எப்படிப்பட்டது? பண்ணி தவிட திங்க போறான்னா அவன் கடந்த காலம் எப்படின்னா வெட்கத்துக்குரியது.
வருத்தப்பட்டான், மனம் கசந்தான். அதில் போட்டிருக்கு பாருங்க, அவன் மனசில் வருத்தப்பட்டு புத்தி தெளிந்த பின்புன்னு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். யோசிக்கிறான் பாருங்க, ஆண்டவரே எங்க அப்பா கூட இருந்திருந்தா நான் நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்திருப்பேனே அப்படின்னு யோசிக்கிறான் பாருங்க. எப்படி இருக்கும் அவன் அப்படின்னு நினைச்சிக்கிட்டே இருந்தான்னா, ஆனா அவனுக்கு ஒரு நாள் புத்தி தெளிகிறது. புத்தி தெளிந்த உடனே அவன் முந்தினவைகளை மறக்க உதவி செய்தார். அவன் புத்தி தெளிஞ்ச உடனே பாருங்க, அவன் வெறும் அவன் செஞ்ச செயல்களே நினைச்சு வருத்தப்படலை. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ என்ன சொல்றான், என்னை ஒரு கூலிக்காரனா அவன் எக்ஸ்பெக்டேஷன் அதாங்க. அவன் வாழ்க்கையில் நடந்த புதிய காரியம் பாருங்க, இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவன் என்ன நினைச்சிட்டு போறான் தெரியுமா, எங்க அப்பா கிட்ட போனா, ஏன்னா இவ்வளவு துரோகம் பண்ணிட்டு போனான், அவன் அதையே யோசிச்சுட்டு இருந்தானா நானா இருந்தேன்னா போவே மாட்டேங்க. உண்மையிலே சொல்றேன், நீங்க போவீங்களா? அப்பாவுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு அவர் முகத்துல முழிக்க முடியுமா? நம்ம அப்படிதானே நினைப்போம். ஆனா இங்க ஆண்டவர் ஒண்ணு கத்துக் கொடுக்குறாரு பாருங்க, அப்படி யாரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இது. நம்ம இப்படி துரோகம் பண்ணிட்டோமே, நம்ம இப்படி வஞ்சனம் பண்ணிட்டோமே, நம்ம இதை செஞ்சிட்டோமே அதை செஞ்சிட்டோமே, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோமே. இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப போ, திரும்ப போ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திரும்ப போங்க. ஆமா, திரும்ப போங்க, திரும்ப போங்க. ஏன்னா உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் அங்க வச்சிருக்கிறார். புதிய காரியத்தை அங்க வச்சிருக்கிறார். அங்க பாருங்க, அவன் என்ன நினைச்சு போறான், நான் ஒரு கூலிக்காரனாவது இருந்துக்கிறேன்ப்பா, உங்க வீட்டுல நான் அடிமையாக, அந்த எதிர்பார்ப்போடத்தான் அவன் போறான். ஆனா அங்கே நடக்கிறது என்ன, இவன் போன உடனே அடுத்த வசனம் வாசிக்குமா? உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, கைக்கு மோதிரம், காலுக்கு பாதரட்சை, கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடிங்க, நம்ம புதுசிச்சு சந்தோஷமா இருக்கலாம். அதுதாங்க முக்கியம், அதுதான் முக்கியம். அவன் வாழ்க்கையில தான் பிள்ளை போனதை குறித்து அவன் தகப்பன் வருத்தத்தில் இருக்கிறான். அந்த மகன் நான் அப்பா விட்டு வந்துட்டேனேன்னு வருத்தத்தில் இருக்கிறான். இந்த ரெண்டு வருத்தத்தையும் அவங்க மறந்துட்டாங்க, ரெண்டு வருத்தத்தையும் மறந்துட்டாங்க. அவன் வாழ்க்கையில புதிய காரியம் நடக்கிறது. இவன் வேலை செய்வான், கூலிக்காரனா போய் அங்க இருந்துக்கலாம்னு நினைச்சு போனான். அங்க போனா அவங்க அப்பா அவனை கட்டி தழுவி அவன் இடத்துல சொல்றார், அவனுக்கு இருக்கிறதுலே விலை உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து கொடுங்கப்பா, மோதிரத்தை போடுங்கப்பா, பாதரட்சையை போடுங்கப்பா, அவனுக்கு நல்ல கொளுத்த கன்றை அடிங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. பழச மறக்கும் போது உங்களுக்கு புதுசு நடக்கும் பாருங்க. அந்த நேரத்துல கொளுத்த கன்றுகள், விலை உயர்ந்த வஸ்திரங்கள் எப்ப நடக்கும்? பழச மறக்கணும். பூர்வ காலம்னா பூர்வத்தை சிந்திக்க வேண்டாம்னு போட்டுருக்கு பாருங்க. அந்த பூர்வ காலம்னா என்ன? அப்பா, முப்பாட்டன், தாத்தா, கொள்ளு தாத்தா, கொள்ளு தாத்தா, அங்க நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. சில பேர் கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்க அம்மா ஒரு சில நேரத்தில் எனக்கே சொல்லுவாங்க, உங்க தாத்தா யார் தெரியுமா, உங்க தாத்தாவுடைய தாத்தா யார் தெரியுமா, அவர் யாரா இருந்தா எனக்கு என்ன? அது பழசுதான். அவங்க வேற காரியத்தை செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்படி நான் இருக்க முடியுமா? இல்ல இல்ல இல்ல, எனக்காக கர்த்தர் ஒரு புதிய வழியை, புதிய காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை சுதந்தரித்துக் கொள்ளவே கர்த்தர் விரும்புகிறாரே தவிர, அப்பா செஞ்சாரு, முப்பாட்டம் செஞ்சாரு, இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் நினைக்க கூடாது. இங்க பாருங்க, அவன் அன்போடு கட்டி தழுவி, இது அவன் எதிர்பார்க்காத ஒரு காரியங்க. அன்போடு கட்டி தழுவி அணைத்து கொண்டு அவனுடைய வாழ்க்கையில அவரை ஏற்றுக்கொள்கிறான்.
எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் அப்படி செய்வார்? ஆண்டவர் அப்படி செய்வார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடணும். எத்தனை பேர் இங்கே பழசையே பேசிட்டு இருந்தீங்களே, பழசையே யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? பழசுனாலும் உங்க குடும்பத்தில் சண்டை வருதா? இல்லை இல்லை இல்லை, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, பழச மறந்துருமா, புதிய காரியத்தை உனக்காக நான் வைத்திருக்கிறேன், அதை சுதந்திரித்துக் கொள்ள உங்களால முடியும். நிச்சயமா கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பழச மறந்துருங்க, புதுசை பிடிச்சிங்க. மறுபடியும் சொல்லுங்க, பழச மறந்துருங்க, புதுசை பிடிச்சிங்க. மா, புதுசை பிடிச்சிங்க. நாங்க பழசையே நினைச்சிட்டு இல்லை, பழச நினைச்சா அவ்வளவுதான். பழச நினைச்சிட்டு இல்லை. என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே, பழசெல்லாம் நாங்க நினைக்கலப்பா, நாங்க என்னைக்கோ மறந்துட்டோம். அதை கர்த்தரே நம்மளை மன்னிக்கிறார், கர்த்தரே நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். நாங்களாம் ஏமாத்திரம். பழசையே நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சு வராம இருக்காதீங்க. நாங்க எல்லாம் அதை மறந்துட்டோம். ஒரு சிலர் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, இப்படிலாம் நடந்துச்சா, பாஸ்டர் அன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்படிலாம் நடந்துச்சா, ஐயோ அப்ப மறந்துருச்சு. சிலர் சொல்லுவாங்க கர்த்தர் மறக்க வைப்பாரு. கர்த்தர் மறக்க வைப்பார் தான், கர்த்தர் மறக்க வைப்பாருன்னு சொல்லிட்டு நீங்க சண்டை போட்டே இருங்க. கர்த்தர் மறக்க வைப்பார், யார் இல்லைன்னா. நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும். அந்த இளைய மகன் ஒரு முயற்சி எடுத்தான், அதில் அப்படித்தானே போட்டிருக்கு. அவன் எழுந்து அங்கேயே குத்த வச்சுட்டு அவன் உட்காந்து இல்லை, எழுந்து போறான். இதாவது நடக்குமா? அதுதாங்க புதிய காரியம். இதாவது நடக்குமா அப்படின்னு யோசிச்சு நீங்க போவீங்க. இல்ல இல்ல, இதோட மேன்மை உனக்கு வைச்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அதுதான் புதிய காரியம். நம்ம நினைப்போம் இதானா? இல்ல இல்ல, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெருசா வச்சிருக்கிறாரு. நல்லா சொல்லுங்க சிரிச்சுக்கிட்டே, பெருசா வச்சிருக்கிறார். நல்லா பாஸ்டர் ஆக்ஷன் பண்ணி சொல்லுவார்ல, அப்படி சொல்லுங்க, பெருசா வச்சிருக்கிறார். படா. ஆமா, எத்தனை பேர் நம்புறீங்க அதை? இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, எங்களுக்கு பெருசா வச்சிருக்கிறார், உங்களுக்கும் அப்படிதான் வச்சிருக்கிறார். வரும் நாட்கள்ல அதை பிடித்துக் கொள்வோம். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அல்லேலூயா. இழந்தவைகள் இழந்தவைகளாகவே இருக்கட்டும், எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறது பெரியதா இருக்கிறது. அதனுடைய மேன்மை, அதுதான் எனக்கு புதிய காரியம். அதுதான் புதிய காரியம். நீங்க ஆண்டவர் தெளிவா சொல்றார். மெல்ல நம்முடைய இடத்துல எழும்பி நிற்போம், நேரம் முடிஞ்சது. ஆண்டவர் தெளிவா சொல்றார், முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், புதிய காரியத்தை நான் செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசிக்கிறவங்க நல்லா கைகளை உயர்த்தி, ஓ ஸ்தோத்திரம். பழசையே நினைக்காதீங்க, பழசையே நினைக்காதீங்க. இன்னைக்கு புதுசா கர்த்தருக்கு கொடுக்கும்போது புதுசா ஒன்று நான் செய்ய போறேன். ஒரு தீர்மானம் எடுங்க, புதுசா ஒன்று செய்ய போறேன். ஓ ஸ்தோத்திரம், புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் பழசையே யோசிச்சு கொண்டு இருந்திருக்கலாம், பழைய காரியத்தை நான் நினைச்சு கொண்டு இருக்கலாம், ஆனா இன்னைக்கு கர்த்தர் எங்க கூட தெளிவா பேசியிருக்கிறீர். புதிய காரியத்தை நான் சுதந்திரிக்க என்னுடைய பின்னானவைகளை மறக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம், பழைய பாவங்களை மறக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பழையவைகளை ஆண்டவரே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன என்று சொல்லியிருக்கிறதே. இன்றைக்கு எல்லா பழையவைகளையும் ஆழத்தில் தூக்கி நீர் எறிகிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். வியாதியா இருக்கிறவங்க சொல்லுங்க, இனி நான் சுகவீனன் அல்ல, இனி நான் சுகவீனன் அல்ல, எனக்காக கர்த்தர் ஒரு புதிய சுகத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லுங்கள். ஓ பலவீனமா இருக்கிறவங்க சொல்லுங்க, எனக்காக பலன் தருகிற கர்த்தர் புதிய காரியங்களை என் வாழ்க்கையில செய்ய போகிறார். திருமணம் ஆகாதவங்க சொல்லுங்க, ஓ ஸ்தோத்திரம், எனக்காக கர்த்தர் ஒரு புதிய வழிகளை ஆயத்தம் பண்ண போகிறார் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்த கர்த்தர் உதவி செய்வாராக.
நம்ம எல்லாரும் நம்முடைய காணிக்கைகளை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். ஓ ஸ்தோத்திரம். கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக புதிய காரியத்தை செய்ய போகிறீர். இன்றைக்கு இது என்னுடைய விதைப்பு. கர்த்தர் எனக்கு புதிய காரியத்தை நீ செய்ய போகிறீர் என்று நம்பி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் விதைக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் உயர்த்துவோம். ஒரு பாடலை பாடும்போது நாம் காணிக்கை எடுப்போம். ஜெபத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை நேரத்திலே முந்தின காரியங்களை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதிய காரியங்களை செய்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று விசுவாசமாய் அறிக்கை செய்யுங்கள். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி. ஓ புதியவைகள் தோன்ற செய்தி. சாம்பலை எல்லாரும் ஓ நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை வாக்கு தத்துவம் நிறைவேற இந்த புதிய ஆண்டின் துவக்கத்திலே ஒரு புதிய காரியங்களை நம்முடைய குடும்பத்திலே கர்த்தர் செய்யட்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதம் உருவாகட்டும். இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்களை எல்லாம் கர்த்தர் தடைகளை நீக்கி ஒரு புது அனுபவத்துக்குள் நம்மை கொண்டு போக போகிறார். நம்முடைய சபையை ஒரு புது அனுபவத்துக்குள் கர்த்தர் கொண்டு போக போகிறார். பழையவைகள் எல்லாம் நாம் விட்டு விடுவோம். பழைய அனுபவங்களை மறந்து விடுவோம். ஆண்டவரே நீர் எங்களை ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே, ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளே நீர் எங்களை நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு புது அனுபவத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுவதற்காய் ஸ்தோத்திரம். பேசின வார்த்தை ஆண்டவரே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பேசி நம்முடைய மகனை அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவீராக. கேட்ட எங்கள் ஒவ்வொரு முறையும் பலப்படுத்துவீராக. கொடுத்த கரங்களை ஆசீர்வதிப்பீராக. பரீட்சைக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரலோக ஞானத்தை கொடுப்பீராக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், ப்ரொஃபஸருக்காக ஜெபிக்கிறோம். இந்த பரீட்சை நாட்களிலே கர்த்தர் அவர்களை பயன்படுத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் இந்த பரீட்சை நேரத்தில் எந்த வியாதி, பிசாசின் தாக்குதல், எந்த கிரியைகளும் வரக்கூடாது. அவைகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை மீட்டறலும். ஆண்டவர் குடும்ப சூழ்நிலை, அவருடைய படிப்பை தடை செய்யக்கூடாது. அடுத்த ஆண்டவரே சூழ்நிலைக்கு நேராய் நடத்தி செல்லுங்க. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சுகவீனமாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரை தொட்டு சுகமாக்குவீராக. நம்முடைய ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல் நம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே,
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. Praise the Lord.